தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். பள்ளிக்கல்வித்துறை ஐம்பெரும் விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், எங்களை போன்றவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் என தெரிவித்தார். 1728 பள்ளிகள் 100க்கு 100% இன்றைக்கு நாங்கள் ரிசல்ட் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை புரிந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அந்த தலைமை ஆசிரியர்களை இன்றைக்கு கௌரவப்படுத்த இங்கே வருகை தந்திருப்பவர், எப்படி உங்கள் துறையில் நீங்கள் 100க்கு 100% நீங்கள் பெற்றிருக்கிறீர்களோ, அரசியல் துறையில் அவர் 40க்கு 40 வென்று அவரும் 100% வெற்றி பெற்ற தமிழகத்தின் தலைமை ஆசிரியராக இன்றைக்கு உங்களை கௌரவப்படுத்த வருகை தந்திருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையுடைய தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றாரே நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக இன்றைக்கு அவருக்கெல்லாம் நாங்கள் பெருமை தேடி தருகின்ற விதமாக குறுவட்ட அளவில், வட்ட அளவில், மாநில அளவில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள்லாம் ஸ்போர்ட்ஸில் சாதிச்சு அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் வராங்களோ அவங்கள நாங்கள் நேஷனல் லெவலில் அமுச்சு வைக்கிறோம். ஆக அதில் அங்கே சென்று எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் கிட்டத்தட்ட 95 பிள்ளைகள் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறோம். நாங்கள் 112 பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் சில்வர் அடிச்சிருக்கிறோம். 202 பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் வெண்கலம் வென்றிருக்கின்றோம். இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 1,54,000 கோடி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக இன்றைக்கு அதில் அதிகப்படியாக சாதனையை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்கு எங்களுக்கு உத்வேகத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர், ஏன் எங்களை பொறுத்திருக்கும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர் தான் துணை முதலமைச்சர். ஆக அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.